நீங்க தான் பிராங்க்லின் சின்சன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஊருக்குள்ள எங்க சேலஞ்சு வச்சாலும் ஜெயிக்கிற ஒரே ஆள் நீங்க தான். மாம்சு பிராங்க்லினே, என்னடா நம்மளோட வரலாறு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குது. ஆமாண்டா சின்சனே, எனக்கும் அதுதான்டா ஒண்ணுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஆனா நம்ம ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மட்டும் நல்லா தெரியுதுடா எனக்கு. வாடா 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 சின்சனே, அவ்வளோதான்டா, சூப்பர்ரா, கலக்கிட்டடா சின்சனே. காலையில் தூங்கி எழுந்து வாக்கிங் போயிட்டு வர சுகம் இருக்குது அப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாம்சு பிராங்க்லினே, கரெக்டா சொன்னா பிராங்க்லினே, உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களே, நீங்களும் என்ன மாதிரி காலையில எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்க, உடம்பு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கரெக்டா சொன்னடா சின்சனே. சரி வா, நம்ம ஜாகிங் போகலாம். ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் ஓடியா. நண்பர்களே, எங்களை மாதிரி நீங்களும் காலையில் எழுந்து வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் டெய்லி. அப்போ தான் உங்கள் உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் சூப்பராக ஜாலியாக நம்ம டெய்லி லைஃப்பை வாழலாம். ஆடா, என்னடா இது, யாரா இவங்கெல்லாம்? ஏன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க? ஆடா, யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு கையில் கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர வரப்பா நிற்கிறாங்களாப்பா. பிராங்க்லினே, யாரா இவங்கெல்லாம்? நீதான் ஆளுங்களை வர சொன்னியா நம்ம வீட்டு பாதுகாப்புக்கா? அடே சின்சினே, நீ வேற வாய மூடுறா. நம்ம வீட்டுக்கு எதுக்குடா பாதுகாப்பு? ஏன்டா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? ஹலோ சார், யாரு சார் நீங்க? எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பதில் வேணும்னா எங்களோட பாஸ் மேலதான் இருக்காரு, அவ்வளோ போய் பாருங்க நீங்க. என்னது, உங்க பாஸை போய் பார்க்கணுமா? அடே, இந்த வீட்டுக்கே ஓனர் நான் தான்டா, பிராங்க்லின்ரா. என்கிட்ட ஒரு வார்த்தை ஒண்ணுமே சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டையே ஆட்டிய போடலான்னு பாக்குறீங்களா? உங்களை சும்மா விட போறதுலடா. மாம்சு பிராங்க்லினே, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளே உள்ள விடாம ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இவங்க சும்மா விட கூடாதுடா. அடேங்கப்பா சின்சினே, என்னடா இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாங்க, குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களாப்பா. மேடம், உங்களுக்கு என்னதான் மேடம் வேணும்? உங்களுக்கு எதுக்கு இங்கே வந்து என் வீட்டுக்குள்ளே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பிராங்க்லின் சின்சன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஊருக்குள்ள எங்க சேலஞ்சு வச்சாலும் ஜெயிக்கிற ஒரே ஆள் நீங்க தான். மாம்சு பிராங்க்லினே, என்னடா நம்மளோட வரலாறு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குது. ஆமாண்டா சின்சனே, எனக்கும் அதுதான்டா ஒன்றுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மட்டும் நல்லா தெரியுதுடா எனக்கு. ஆமாம், நீங்கள் எங்ககிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டீங்க. உங்களால் எங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஐயோ, என்னது மாட்டிக்கிட்டோமா? ஆடே சின்ன ஓடுறா ஓடுறா. இவங்க யார் என்னன்னு தெரியல, கையில் கன்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க, நம்மள ஏதாச்சும் பண்ணுற போகிறாங்க. ஓடு ஓடு. மாம்சு பிராங்க்லினே, என்னடா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டே? பிராங்க்லினே, எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? ஆடா, இங்கதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? சரி, நான் இந்த சாப்போட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன். சாப்பு தான் இல்லையே. நண்பர்களே, யாருன்னே தெரியல, நாங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம இங்க எங்கேயாச்சும் சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். கடவுளே, எங்களை யாராச்சும் காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். உங்களை காப்பாற்ற யார் வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா? இந்த ஸ்குவிட் டீம் கிட்ட இருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. அவங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுங்க. கொடுக்க போற டார்ச்சர்ல அவங்க இந்த ஊரை விட்டு இல்லை, இந்த உலகத்தை விட்டு போக போறாங்க. நல்ல வசமா மாட்டிக்கிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இந்த ஸ்குவிட் டீம் கிட்ட இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு இந்த சின்ன பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் இவனை டார்ச்சர் பண்ண போறேன். எங்கடா இருக்க நானு? என்ன இடம்டா இது? என்னடா எனக்கு புதுசா யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க? ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்ல வசமா இந்த ஸ்குவிட் டீம் கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணுமே. என்னடா இது, டோர் திறந்துடுச்சு. இது வழியா தான் போணுமா? என்ன ஆச்சு எனக்கு? அட பாவிங்களா, ஏன்டா சுட்டீங்க என்ன? என்னது, ரெட் லைட் கிரீன் லைட்டா? அட பாவிங்களா, கடைசில என்னைய விளையாட வச்சிட்டீங்களடா ரெட் லைட் கிரீன் லைட். ஆனா இந்த சின்சன் இதுக்கெல்லாம் சர்றவன் கிடையாது. எப்படி விளையாடுற மட்டும் பாருங்க நண்பர்களே. ஆஹா, யாரோ ஒரு தங்க காசுங்க போட்டுட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். போச்சுடா, காசை பார்த்து கேம்ல கோட்டையை விட்டுட்டேனாப்பா, போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா இந்த தடவை விட மாட்டான். இந்த ரெட் லைட் கிரீன் லைட்டை எப்படி இந்த சின்சன் விளையாட போற மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க நண்பர்களே.
இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடணும்டா சாமி. அப்படியே பொறுமையா போ போ சின்ன போ ரெட்டி நின்னுடு. அவ்வளவுதான். பின்னாடி வந்தவங்களையும் போட்டு தள்ளிட்டாங்களேப்பா. அம்மாடியோ சரியான கொலகார கேமா இருக்கும் போல இருக்குது. கிரீன் லைட் சொன்ன உடனே எஸ்கேப் ஆயிடணும். கிரீன் கிரீன் கிரீன். கிரீன் வந்துச்சு. ஒரே ஜம்ப் தான். அவ்வளவுதான். வேற லெவல்ல போடு. அட இங்க ஒரு கோல்டு காயின் வேற வந்திருக்கு. செம. ஒரு வழியா அந்த ரெட் லைட் கிரீன் லைட் முடிஞ்சது. என்னடா இங்க ஏதோ ஒரு லிவர் இருக்கு. இத அழுத்த சொல்றாங்க. அழுத்தியாச்சு. செவுரு உடைச்சு இங்க ஏதோ ஒரு வழி இருக்குதப்பா. இது வழியா போணும் போல இருக்குது. நண்பர்களே இங்க கவனிச்சிங்களா? சாக்கா குக்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டா போய் இப்படி கேம்லாம் வச்சு என் உசுரை எடுக்கறாங்கப்பா. யாருக்கெல்லாம் சாக்கா குக்கீஸ் பிடிக்கும் சொல்லுங்க. அட இப்ப எப்பறா போறது? அட ஏணி வச்சிருக்காங்க. அட நம்மள விட ஒருத்தர் வேற லெவல்ல பயங்கரமா போயிட்டு இருக்காரு ஸ்பீடா. போட்டோம் நண்பர்களே. நம்ம பொறுமையா அவசரப்படாம போனோம். இங்க பாருங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆக கூடாதுன்ட்டு எப்படிப்பட்ட எவ்வளவு ட்ராப் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம மாட்டணும்னா நம்ம அவ்வளவுதான் போல இருக்குடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜன்னலை உடைச்சிட்டு நம்ம அப்படியே இப்போ கீழே போகலாம். என்னடா இது ரூட் இருக்குதா இல்லையா? இருக்கு இருக்கு. இங்க ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. என்னடா இது? போச்சுடா. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது. ஆத்தாடி என்னடா பால் உருண்டை முள்ளு முள்ளா இருக்குது. நம்மள பின்னாடி வந்து டிச் பண்றதுக்குள்ள ஓடிட்டோம். ஓடு ஓடு ஓடு. எப்படி வேற லெவல்ல எப்படி அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்டா சாமி. நண்பர்களே இப்போ நம்ம கிட்ட 16 தங்க பொற்காசுகள் இருக்குது. இத வச்சு என்னத்த வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது வழிய காணோம். பள்ளம் தோண்டறதுக்காக தான் இத வச்சிருப்பாங்க போல இருக்கு. இத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க फ्रेंड्स. அட கரெக்ட்டா சொன்னோம்ல. இத வச்சு எப்படி மண்ணை வாரி போட்டு கீழ சூப்பரா போயிட்டு இருக்கோம் பாருங்க. அட பாவீங்களா. ஒரு முழு திருடனை என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ண வச்சிட்டீங்களாடா. வா फ्रेंड्स இங்க பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி என்ன அருமையா அழகா இருக்குது. ஒரு குளியல் போட்டா வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. இந்த இடத்தை விட்டு நம்ம உடனே எஸ்கேப் ஆகணும். போச்சு நண்பர்களே. அவசரமா போய் குறுக்க வந்த இந்த லேசர்ல மாட்டிக்கிட்டேன் நான். இந்த தடவை விட மாட்டோம். இந்த சின்சனை எப்படி போற மாட்டோம் பாருங்க. எப்படி எஸ்கேப் ஆகாம போணும். தலை பின்னாடி கூடவே வாங்க. அட நம்மளோட வேகமா போறீங்களா நீங்க? சூப்பர். அட இங்க ஒரு கார் இருக்குதேப்பா. இதை எடுத்துக்கிட்டு போலான்னு பார்த்தா காசு நிறையவே கேக்குறாங்களாப்பா. ரொம்ப இன்னும் நிறைய தங்க காசு எடுக்கணும் போல இருக்குது. சரி வாங்க நண்பர்களே போலாம். யாரா இவரு? குழிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன தலைவரே, நான் எப்படி சூப்பரா அந்த பட்டனை பிரஸ் பண்ணி மேல ஏறி வந்தேன். உங்களுக்கு அது கூட தெரியலையா? ஆளே இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட மூளை இல்லையாப்பா இவருக்கு. ஆனா இந்த சின்சன் பொடி பையனால இருந்தாலும் மூளைக்காரன் எப்படி வேற லெவல்ல சூப்பரா வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா நண்பர்களே. உங்களுக்கு இந்த சின்சனை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருனாலையும் முடிக்க முடியாத சேலஞ்ச் இந்த சின்சன் முடிச்சு காட்டுவோம். ஏன்னா இந்த சின்சன் அப்படிப்பட்ட ஒரு லக்கி ஃபெலோ. என்ன நண்பர்களே கரெக்டா தானே சொன்னேன்? ஏன்னா இந்த சின்சன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதெல்லாம் பின்வாங்க மாட்டான். அட இந்த கோல்டு காயினை எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். அட டோரை திறந்தாச்சு. என்னடா இது 3 பேர் வெறித்தனமா நம்மள வரட்டிட்டு வராங்க. ஓடுடா சின்சன் ஓடு ஓடு. அட கோல்டு காயின் வேற வச்சிருக்காங்க. தூக்கியாச்சு. 22 எடுத்தாச்சு. இங்க ஒரு கோல்டு காயின் இருக்கு. மாட்டாம ஓடிடு ஓடு ஓடு. கோல்டு காயின் எடுக்கலையே மிஸ் பண்ணிட்டேனே. விட மாட்டான் அந்த சின்சன். அந்த கோல்டு காயின் எடுக்காம விட மாட்டான். எடுத்தாச்சு. வேற லெவல்ல போடு. யார்கிட்ட இந்த சின்சன் கிட்ட? மாட்டனடா. உடைஞ்சி சட்னி ஆக்கிட்டாங்களாப்பா. எங்கடா இருக்கறோம் நம்ம? அட அதே இடம் தான். என்னடா இது மறுபடியும் நம்மள வரட்றாங்க. ஐயோ என்னங்க என்ன அடிச்சு புளிஞ்சி காய வச்சது பத்தலையா உங்களுக்கு? மறுபடியும் 3 பேர் ஒண்ணா வரீங்க. என்ன அட்டாக் பண்ண இந்த தடவை விட மாட்டாங்க. சின்சன் எஸ்கேப் ஆயிடுவான். எப்படி யார்கிட்ட போயிட்டாங்களா? ஒரு வழியா போய் தொலைஞ்சாங்களா? எப்பா மறுபடியும் கீழே தான் சுத்துறாங்க. கீழே விழாம போயிடணும்டா சின்சன். நல்லதா போச்சு. டோர் திறந்துடுச்சுடா. எப்பா அட என்னதுடா இது நண்பர்களே? ஏதோ ஒரு வெப்பன் கொடுத்திருக்காங்க. இத வச்சு எலும்பு கூட எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கலாமா? என்னமோ எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு நண்பர்களே. அதுக்கு தான் நம்மளோட தற்காப்புக்கு இவ்வளவு பெரிய வெப்பனை கொடுத்திருக்காங்க. சொல்லல. இங்க பாருங்க எப்படி ஓடியாருது எலும்பு கூட. அம்மாடி பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த சின்சன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுடா. என் கையில எவ்வளவு பெரிய கோடாலி இருக்குது. நீங்க என்னடா அசால்ட்டா வரீங்களா? எப்படி
இந்த சின்சன் நினைச்சானா இந்த அருவா இல்லாமலே உங்களை போட்டு தள்ளிடுவேன். இந்த சின்சனோட கையே ஒரு விச்சருவா. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த சின்சனோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்குல்லங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லாம என்னால கண்டிப்பா இந்த இடத்த கொஞ்சம் நான் கடந்து போக முடியாது. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க புது நண்பர்களே மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானை மறக்காம தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு சூப்பரான வீடியோவும் உங்களுக்கு வரும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம போறோம்னா நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த லிவரை பிரஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் கீழே இறங்கிடும். அப்புறம் என்ன நண்பர்களே, எந்த பிரச்சனை இல்லாம சேஃபா கிராஸ் பண்ணி வந்துட வேண்டியதுதான். நம்ம பண்ற சின்ன விஷயம் எவ்வளவு பேருக்கு உதவி செய்து பாருங்க. வேற லெவல்ல போடு. தங்க காரை எடுத்தாச்சு. ஆனா இந்த பட்டனை பிரஸ் பண்ணுமா, பிரஸ் பண்ணியாச்சு. கதவு திறந்தாச்சு. ஆஹா, என்னடா இது? ஆஹா, கீழே இறங்குது. போச்சுடா. இது கொஞ்சம் வேகமா போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானு கொஞ்சம் ஸ்லோவா போனதுனால தண்ணிக்குள்ள முழுங்கிட்டேன். ஆனா இந்த தடவை விட மாட்டோம். இந்த சின்சனு வேற லெவல்ல கரெக்டா சூப்பரா போறேன் பாருங்க. குச்சி போயிட்டேன். போட்டே எங்கடா அவரு? நம்மளுக்கு முன்னாடி போனவரு வேகமா போயிட்டாரு போல இருக்குது. ஆஹா, இங்க ஒரு தங்க காயை ஒழிச்சு வச்சிருக்காங்களப்பா. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம 26 தங்க பொற்காசுகளை கலெக்ட் பண்ணிட்டோம். இத வச்சு என்ன வாங்குறதுன்னு எனக்கு ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இந்த டோர் வழியா தான் போடுமா? போலாம். அட, என்னடா இது? நாய்ங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நண்பர்களே, நம்மளுக்கு புதுசா பிரச்சனை நம்மள தேடி வரும் போல இருக்குது. நல்லதா போச்சு. இந்த நாய்ங்களை கட்டி போட்டிருக்கிறதுனால நம்ம எப்படியாச்சும் அதுக்கு ஓரமா கடி வாங்காம எஸ்கேப் ஆகி போயிடணும். அதுதான் ஒரே வழி. இந்த நாயை மட்டும் அவுத்து விட்டுருந்தாங்கன்னா நம்மள தேடி வந்து ஒரே கடி கடிச்சிடும். நல்லதா போச்சு கட்டி போட்டது. எம்மாடியோ, எப்படி எஸ்கேப் ஆயிட்டா? இது என்னடா ரெட்டத்தலை நாயி? போச்சுடா, இதை அவுத்து விட்டுருக்காங்களா? இன்னைக்கு நம்மள கடிக்காம கூடாது போல இருக்கு. இந்த சின்ன நல்லா வசமா மாட்டோம் இந்த நாய்கிட்ட. போட்டு போராண்டி நம்ம உடம்புல இருக்கிற 10 கிலோ கறி எடுத்துடுச்சப்பா. ஐயோ நண்பர்களே, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஐயோ, இப்பதான் நாய்கிட்ட கறி வாங்க ஜஸ்ட் மிஸ்ரா. அம்மா மறுபடியும் கடிச்சிருக்கோம். ஓடுடா சின்சனே, ஓடு. ரெட்டத்தலை நாய் கடிக்கிறதுக்குள்ள ஏறிடு. அம்மாடி, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன் அப்பா. கடிச்ச கடிக்க தொப்புல சுத்தி ஒரு 16 ஊசி வேற போட்டு தொலைணும். நாய் வேற கடிச்சிடுச்சு. இன்னும் எதுகிட்டலாம் கடி வாங்க போறேன்னு தெரியலையே. நண்பர்களே, நான் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன் நாய்கிட்ட. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் அடி உதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். சோ அதனால நண்பர்களே, நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். எங்களோட சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐகானை மட்டும் ஆன்ல தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நண்பர்களே, நாங்க கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வழியா தான் இப்ப போணும் போல இருக்கு. சரி வாங்க போலாம். ஆனா யாரா இது திடீர்னு சொல்லாம வந்து நிக்கிறது? இந்த ஸ்குவிட் பொம்மை நம்ம உசுர எடுத்துறோம் போல இருக்குடா. பக்குடா போச்சுடா. எப்படி திடீர்னு வந்து நிக்குதுன்னு நம்மள பயம்புத்தது பாத்தீங்களா? ஓடு. ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வரதுக்குள்ள எஸ்கேப் ஆவடா சின்சனு. அவ்வளவுதான். அம்மாடி, என்னடா இது நம்மள இப்படி பயம்புத்தி பாக்குறாங்க. இப்ப எப்படி போறதுன்னு தெரியலையே. இந்த பைப்பு மேல நடந்து போன போல இருக்குது. சரி சின்சனே, பாத்துறா. அவளா அப்படிதான். பொறுமையா. கீழே பாத்தியா? நெருப்பு குழம்பு கீழே வந்தினா நீ சாம்பலா ஆக வேண்டியதுதான். அவுட் ஆகாம போட. யாரா இவன்? கங்காரு மாதிரி குதிச்சு போய் என்ன தள்ளி விட்டுட்டானப்பா. ஃப்ரெண்ட்ஸ், அவளை பாத்தீங்களா? எப்படி கடமாடு மாதிரி வேகமா ஓடி போய் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான் பாருங்க. நானே தத்தி பத்தி பொறுமையா வந்துகிட்டு இருக்கேன். கீழே வந்து நாய்கிட்ட கடி வாங்கி இதுல இவன் வேற நம்மள பயங்கரமா டேமேஜ் ஆக்கி விட்டுட்டான். பாசே, நீங்களாச்சும் பார்த்து பொறுமையா போங்க பாசே. ரொம்பவே கஷ்டமா இருக்குது. பொறுமையா நிதானமா விளையாடினா மட்டும்தான் நம்ம இந்த லெவல்ல இந்த சேலஞ்சை முடிக்க முடியும். பார்த்தா அப்படிதான். மேல பாருங்க, லேசர் லைட் மேலே கீழே வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். எப்படி சூப்பரா ஜம்ப் பண்ணும்ல. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி போகணும்னு தெரியல. ஆனா என்னடா இது? ஒரு லேடர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த லேடரை எங்க வைக்கிறது? இங்க ஒரு ஆரோ காட்டுது. இங்கதான் வைக்கணும் போல இருக்குது. ஆமா நண்பர்களே, இந்த லேடர் நம்ம நேரம் இங்க வச்சாதான் அங்க தெரியுது பாருங்க. மேல ஏறதுக்கு கரெக்டான ஒரு வழி கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்ம லேடரை வச்சுட்டோம். இதுக்கப்புறம் மேல ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆஹா, இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோரை திறந்துகிட்டு மேல போக வேண்டியதுதான். எப்படி இந்த சின்சனு மூலக்காரன் நிரூபிச்சிட்டோம்ல.
யாருகிட்ட? சின்சனா கொக்கா? இந்த சின்சன் கிட்ட எல்லாம் உங்களோட டகால்டி வேலைலாம் இனிமேல எதுவுமே பலிக்காது. எப்படி இந்த சேலஞ்ச முடிக்க போற மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு என் கூட ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க உதவியோட இந்த ஸ்குவிட் சேலஞ்ச நான் முடிக்காம விட போறதில்ல. ஆஹா, எவ்வளவு ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான், வலை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானப்பா. நானா மீனா இந்த வலைக்குள்ள மாட்டுறதுக்கு? சின்சேன்ரா, சின்சேன் நுகாரே, நல்லா தூங்கு தூங்கு. இப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா பல விஷயத்த போட்டா விட்டுற. முழிச்சு இருந்தா தான்டா எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். நல்லா கொட்ட விட்டு தூங்குறா. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம் நண்பர்களே. எதுலையுமே சிக்காம கிளம்பிட வேண்டியதுதான், எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம பாத்ரூமுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இது, தண்ணிய வேற ஊத்தி வச்சிருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கான் கும்பகாரணம் மாதிரி. ஒரு பாத்ரூம கிளீனா வச்சிருக்க தெரியாதாடா உனக்கு? டேய் டுபா குருபையா. ஓகே, வழி கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பேனர் தேவைப்படுது. இந்த ஸ்பேனரை வச்சுதான் வழி திறக்க முடியும் போல இருக்குது. எங்க இருக்கு ஸ்பேனரு? ஆடா, நம்ம தேடி வந்த ஸ்பேனர் கிடைச்சிடுச்சு. இந்த ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு போய் இங்க வச்சா இடம் ஓபன் ஆயிடும் நினைக்கிறேன். ஆஹா, என்னடா ஏதோ பயங்கரமா வெடிக்கிற மாதிரி வருது. போடுங்க நண்பர்களே, வழி நம்மளுக்கு ஓபன் ஆயிடுச்சு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? அட அட, நாத்த முடிச்சவனே, நீதான் இருக்கியா? அவசர அவசரமா ஓடுனது இதுக்காக தானா? பாத்ரூம்ல உட்கார்றதுக்கு தானா? அட பாவீங்களா, இப்பதான் நண்பர்களே எனக்கு தெரியுது. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா ஓடுனா பாருங்க. அவனுக்கு அர்ஜென்ட்டா கக்கா வந்துடுச்சு போல இருக்கு. அதனாலதான் பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருந்திருக்கான். பாவம், அவன் என்ன பண்ணுவான்? எதை ஒண்ணு அடக்க முடியும், ஆனா உச்சா கக்காவை அடக்க முடியுமா? அதனால தான் போல இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணணும்னா இங்க இருக்கிற பலகை எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி வச்சுதான் கிராஸ் பண்ண முடியும். என்ன, இந்த சின்சன் ஒரு புத்திசாலி இல்ல, அதனாலதான் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி வேற லெவல்ல இந்த இடத்த கிராஸ் பண்ணும் பாத்தீங்கல்ல நண்பர்களே. உங்க உதவி மூலமா நான் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியல. ஆஹா, என்னடா இது, டோர் திறந்துடுச்சு. அந்த டோருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு காயினை எடுத்துக்கலாம். ஆஹா, இங்க ஏதோ ஒரு வித்தியாசமான டோர் இருக்கு. என்னடா இது, ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. என்னவா இருக்கும்? ஆஹா, என்ன வெடியெல்லாம் வெடிக்குது. அடேங்கப்பா நண்பர்களே, இங்க பாருங்க, எனக்கு சிங்கம் காஸ்டியூம் கிடைச்சிருக்குது. போடு, வேற லெவல். இனி நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. சும்மா சிங்க நட போட்டு போய்கிட்டே இருக்கணும். சிங்கம்டா நானு. ஐயோ, சிங்கம் வேஷம் போட்டிருக்கன்னு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பொளந்து கட்டிடுச்சப்பா. ஒரே அசிங்கமா போச்சு. சிங்க வேஷம் போட்டு இப்படி அசிங்கப்படணும்னு இருக்க போல இருக்குது. என்னத்தான் பண்றது நண்பர்களே? பாருங்க, ஸ்குவிட்டால எவ்வளவு கொடுமையான பொம்மையா இருக்குது. எப்படியாச்சும் ஓடிடுடா சின்சனே. நீ எந்த வேஷம் போட்டிருந்தாலும் இந்த ஸ்குவிட்டால உன்னை விட போறது கிடையாது. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகு. அவ்வளவுதான், வேற லெவல்ல போடு. இது என்ன இடம் தெரியலையே. இங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. என்னடா இது, இந்த உடன் பாக்ஸ வச்சு நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எங்க எடுத்து போய் வைக்கிறது? அட, அங்க ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு, அங்கதான் வைக்கணும் போல இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துக்கிட்டு போய் இங்க ஆரோ மார்க்க வச்சு அப்படியே மேலே ஏறி போற வேலையை பார்க்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, சூப்பரா மேலே ஏறிட்டோங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. ஒரு பக்கன்னு இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துட்டோம்னு நினைச்சா இன்னும் நிறைய பிரச்சனை வரும் போல இருக்கு. அட, யாரா நம்ம பின்னாடி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு வர்றது? ஆஹா, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே பல பேர் வருவாங்க போல இருக்குது. நிம்மதியா ஒரு இடத்த கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்களேடா. எப்படிடா போறது? அட, இங்க ஒரு பட்டன் வேற இருக்கு. இந்த பட்டன் அழுத்தணும் போல இருக்குது. சூப்பரு, எப்படியும் போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்டா சாமி. ஓட, யாரா இந்த அக்கா? ஸ்பேனரை தூக்கிட்டு அவசரமா எங்க போறாங்க தெரியலையே. என்ன இப்படி ஆடுது பில்லரு? நல்லதா போச்சுடா. எப்பா, டைமுக்கு கரெக்டா குதிச்சு வந்துட்டோம். இங்க ஒரு பில்லரு. ஐயோ, கீழே இறங்குது. டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணணும், இல்லாட்டி அவுட் ஆயிடுவோம் போல இருக்குது. அம்மாடியோ, ஏக்கா எங்கக்கா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஸ்பேனரை வச்சுட்டு என்னக்கா பண்ண போறீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அட ஏக்கா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும், போய்கிட்டே இருக்கீங்க நீங்க. அட, என்னடா அவங்க வேற லெவல்ல செமையா போறாங்க. அம்மாடியோ, அந்த அக்கா என்னடா அது மின்னல் வேகத்துல சர்ருபுருன்னு போயிட்டாங்க. நம்ம என்னடானா இங்க ஆமா மாதிரி தவழ்ந்துகிட்டு கிடக்குறோம். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த சின்சனுக்கும் ஒரு நேரம் வரும். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு முட்டை, வேற லெவலான ஒரு முட்டை கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஆனா இந்த முட்டையை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. முட்டை உங்க கையில கிடைச்சது, நீங்க அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.
எடுத்து கடைசியா நம்ம பொங்கி எழுந்ததெல்லாம் சிங்க வேஷம் கலைஞ்சு போச்சு. ஓகே गाइस, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டு போல இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, நம்ம ஸ்பிட் அக்கா நல்லா கோர்ட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இவரு வேற காப்பாத்த சொல்றாரு. போச்சுடா, திறந்து விட்டோட வேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த அக்கா எல்லாரும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் திறந்து விட்டுட்டு அப்படியே நம்மள எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஓடு 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 சின்சனே, ஸ்குட் அக்கா கிட்ட மாட்டினா நீ அவ்வளவுதான். நண்பர்களே, ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆடாடா, என்னடா இது, ஸ்குட் அக்கா படுத்துட்டு கிடக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க ஒரு தங்க காசு வர வச்சிருக்காங்க. சரி, நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப போயிடலாம். என்னடா இது, ஏதோ ஸ்பேனர் இருந்தாதான் வெளியே போக முடியும்னு சொல்றாங்க. திரும்பி போனா ஸ்குட் அக்கா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்களே. என்னடா இது, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காங்க. அக்கா, ஆடா, ஸ்குட் அக்கா மயக்கத்துல இருக்காங்க. யாரோ ஸ்பேனரை வச்சு மண்டையில அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம வெளிய போகிறதுக்கு ஒரு சாவி, நம்மளுக்கு ஸ்பேனர் கிடைச்சிருச்சு. போட வேற லெவல. எப்படி இந்த சின்சன் ஒரு மூலக்காரணி பேச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என்னடா இது, அங்க தூங்கிட்டு இருக்க ஸ்குட் அக்கா இங்க பெரிய சுத்தியில எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ, இவளை இப்ப நம்ம போட்டு தள்ளாதான் இந்த சேலஞ்ச் இந்த இடம் முடியும் போல இருக்குது. வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில இருக்கிற கண்ணை வச்சு அந்த ஸ்குட் அக்காவை சுட்டா சூப்பரா பவர் கம்மியாகுது பாருங்க. அவங்க மூக்கு, கண்ணு, வாய் எல்லா இடத்துலயும் டார்கெட் பண்ணி சுடணும் நம்ம. அப்பதான் அவங்க எழுத்து வேகமா இறங்கும் போல இருக்கு. சொன்னோம்ல பாருங்க, ரெட்ல இருந்து இப்போ எல்லோல மாறிடுச்சு. போடு வேற லெவல. இந்த கண்ணு செம்மையா வேலை செய்த நண்பர்களே. ஆடா, நம்மளுக்கு கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருங்களாப்பா. அண்ணே, நல்லா சுடுங்க. நான் இந்த பக்கம் இருந்து சுடுறேன், நீங்க அந்த பக்கம் இருந்து சுடுங்க. இந்த ஸ்குட் பொம்மையை விடாதீங்க, நம்மள போட்டி வாட்டி எடுத்துடுச்சு. என்னடா இது, ரொம்ப நேரமா சுட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட எழுத்து இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட கம்மியாக மாட்டேங்குது. ஆஹா, என்ன பண்றதுன்னே தெரியலையே நண்பர்களே. எங்களுக்கு உடனே உங்களோட உதவி தேவைப்படுது. சீக்கிரமா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யணும்னா எங்களுக்கு உடனே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்கனால இந்த ஸ்குட்டால அடிச்சு சாகடிக்க முடியும். ஆனா எல்லாரும் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல போடுங்க. நீங்க பண்ண இங்க பாருங்க, இந்த ஸ்குட்டால பயங்கரமா ஹெல்த் கம்மியாகிட்டே இருக்குது. வேற லெவல. கமான் गाइस, அப்படிதான். நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க இந்த ஸ்குட்டாலோட நிலைமை என்ன ஆக போகுது மட்டும் பாருங்க. இங்க நான் இந்த அடிக்கல, நீங்க தான் இந்த ஸ்குட்டால அட்டாக் பண்றீங்க. செம்ம நண்பர்களே, வேற லெவலுங்க. இந்த கையை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா இந்த ஸ்குட்டாலுக்கு அதை அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சா சொல்லி இருக்கு. யாருக்கிட்ட இந்த சின்சன் சாதாரண ஆளு நினைச்சியா? என் கூட கோடான நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. போடு வேற லெவல. சூப்பர் நண்பர்களே, உங்க சப்போர்ட் மூலமா நான் இந்த சேலஞ்ச முடிச்சிட்டேன். ஸ்குட் கேம் சேலஞ்ச் வேற லெவல்ல முடிச்சிருக்கோம் நண்பர்களே. பாருங்க, இப்போ நம்ம எவ்வளவு கெத்தா கிளம்புறோம் பாருங்க. வீட்ல போலீஸ் கார்ல நம்ம வீட்ல போய் இறங்க போறோம். சும்மா வேற லெவல்ல சைரனை போட்டுக்கிட்டு கலக்கல போறோம் பாருங்க गाइस. சும்மா செம்ம வேற லெவல், வேற மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. சோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேன் गाइस. அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பை, see you guys.